அன்பு அதிகமாக இருக்கும் இடத்தில்தான் காரணமே இல்லாமல் பல சண்டைகளும் வரும். சில சண்டைகள் கூட அன்பின் வெளிப்பாடுதான். பேசிக் கொள்வதும் நெருங்கி பழகுவதும் மட்டுமல்ல. அன்பு சிலர் பேசாமல் அமைதியாக இருப்பது கூட அதீத அன்பு வைத்ததின் காரணத்தினால்தான். சிலருக்கு நாம் தொல்லையாகிவிடக்கூடாது என்பதால்தான் நிறைய பேர் இங்கு விலகியும் இருக்கிறார்கள். இங்கு சேர்ந்திருப்பதில் யாருக்கும் வருத்தங்களோ சிக்கல்களோ எப்போதும் இருந்ததில்லை. இப்படித்தான் வாழ்ந்தாக வேண்டும் என்ற நிபந்தனைகளும் நியதிகளும் விதிக்கப்படும் புள்ளியில்தான் பிறக்கிறது அனைத்து சிக்கல்களும் வருத்தங்களும். நீ எதை மகிழ்ச்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அது மாறுவேடம் போட்ட துன்பமாக கூட இருக்கலாம். எதற்கும் தயாராக இரு. உங்கள் மனதில் உள்ள காயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். யாரும் அதற்கு மருந்தாக இருக்க மாட்டார்கள். இன்னும் கொஞ்சம் காயப்படுத்தி நாம் வேதனைப்படுவதை வேடிக்கை பார்க்க நினைப்பவர்கள்தான் இங்கு அதிகம். நம்முடைய மனக்கவலைகளையும் நம்முடைய கண்ணீரையும் வெறும் புலம்பல்களாக மட்டுமே பார்த்து ரசிக்கும் சில கல்மனம் கொண்ட வஞ்சகர்களுக்கு நன்றாகவே புரியும். நாம் அனுபவிக்கும் கவலைகளும் கண்ணீரும் அவர்களால்தான் என்று தெரிந்தே உங்களை காயப்படுத்துகிறவர்களிடம் தெரியாமல் கூட உங்கள் கவலைகளையும் கண்ணீரையும் காட்டிவிடாதீர்கள். தமக்காக மட்டும் வாழாமல் மற்றவர்களுக்காகவும் வாழ்பவர்களே உண்மையில் வாழ்பவர்கள். மற்றவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அவர்கள் இருந்தும் இல்லாதவர்கள்தான். மற்றவர்களுக்காக வாழ்பவர்கள் மட்டும்தான் மறைந்தாலும் மற்றவர்கள் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அன்பான வார்த்தைகளை நம்பி சிலரை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அந்த அன்பான முகத்திற்கு பின்னால் எந்த அசுரன் ஒழிந்திருக்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது. நேரம் வரும்போதுதான் அதை நீங்கள் பார்க்கவே நேரும். சிறந்த துணை என்பது எப்போதும் உடன் இருப்பதோ பசி அறிந்து உணவளிப்பதோ இல்லை. நம் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது. நம் அறிவு தூங்கிவிட்டால் நாம் முட்டாள், நம் உடல் தூங்கிவிட்டால் நாம் சோம்பேறி, அன்பு தூங்கிவிட்டால் நாம் சுயநலவாதி, நம் ஆசைகள் தூங்கிவிட்டால் நாம் சன்னியாசி, இதயம் தூங்கிவிட்டால் மரணம், மனம் தூங்கிவிட்டால் ஓய்வு, அமைதி தூங்கிவிட்டால் கவலை. ஆனால் நம் நினைவுகள் தூங்கிவிட்டால் அதுதான் நிம்மதி. விதையில் தொடங்கி விறகில் முடிவது மரத்தின் வாழ்க்கை. கருவில் தொடங்கி கல்லறையில் முடிவதுதான் மனிதனின் வாழ்க்கை. நீ இறக்கும்போது கடவுளே உனக்கு கடன்பட்டவனாக ஆக வேண்டும். அப்படி நீ வாழ வேண்டும் என்றால் இருக்கும் வரை எல்லோருக்கும் உன்னால் இயன்ற உதவிகளையும் அன்பையும் கொடுத்தால் மட்டும் போதும். வாழ்வில் நீ சந்திக்கும் துன்பங்கள், இழப்புகள், துரோகங்களுக்காக வருந்த வேண்டாம். அவைதான் உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அனுபவங்களையும் தருகிறது. உன்னை சுற்றியிருப்பவர்களில் யார் நல்லவன், யார் கெட்டவன், உண்மையாய் சிரிப்பவன் யார், பொய்யாக நடிப்பவன் யார், யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்பதை நீ பெறுகின்ற அனுபவங்கள்தான் உனக்கு தெளிவுபடுத்தும். நமக்கு பிடித்த எந்த செயலை செய்தாலும் நமக்கு மகிழ்ச்சியை தரும். ஆனால் நமக்கு பிடித்தவர்களுக்காக நாம் செய்கின்ற செயல்கள்தான் நமக்கு திருப்தியை தரும். வாழ்வில் எதையும் யாரையும் உடனடியாக உண்மை என்று நம்பிவிட வேண்டாம். உதவி என்று யாரிடமும் எதிர்பார்க்காதீர்கள். உள்ளத்திலிருந்து உதவி என்ற சொல்லையே எடுத்துவிடுங்கள். நீங்களும் யாரும் கேட்காமல் உதவி செய்யும் பழக்கத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள். கேட்காமல் கொடுக்கும் உதவியும் கேட்டும் கிடைக்காத உதவியும் நமக்கு அவமானத்தையே பரிசாக தரும். ஒரு பொய் சொன்னால் அந்த பொய்யை காப்பாற்ற இன்னொரு பொய் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் உண்மையை சொல்லிவிட்டால் நிச்சயம் அந்த உண்மையே உன்னை காப்பாற்றும். பொய் உன்னை வாழவிடாது, உண்மை உன்னை வீழவிடாது. குறைகளை கண்டு எல்லோரையும் வெறுத்து ஒதுக்கிவிட்டால் உங்கள் வாழ்க்கை தனிமையில் வெறுமையாகிவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தந்திரமாக வாழவும் தெரிந்து கொள்ளுங்கள். யாருக்கும் குழி பறிப்பதற்காக அல்ல, யார் பறிக்கின்ற குழியிலும் நீங்கள் விழுந்து விடாமல் இருக்க. வாழ்க்கையில் தற்காலிகமாக வந்து போகும் சில மனிதர்களை உதாசீனப்படுத்தாதீர்கள். தற்காலிகமாக வந்து போகும் சில மனிதர்கள்தான் நம் வாழ்க்கைக்கு நிரந்தரமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள். ஒருவருக்காக உங்கள் குணத்தை மாற்றிக்கொண்டால் பிறகு ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் மாற வேண்டியிருக்கும். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையே வேஷம் நிறைந்ததாகத்தான் இருக்கும். பயனற்ற கோபத்திலும் எரிச்சல் படுவதிலும் உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள். யார் உங்களை எரிச்சல் ஊட்டினாலும், யார் உங்களை கோபப்படுத்தினாலும் அந்த இடத்தில் அமைதியோடு இருப்பது கூட ஆண்மையின் வெளிப்பாடுதான். கோபம் கோழைக்கு கூட எளிதாக வரும். ஆனால் அமைதியும் பொறுமையும் ஆண்மையும் வீரமும் கொண்ட ஒருவரால் மட்டுமே சாத்தியமாகும். நீங்கள் கோழையா இல்லை வீரனா என்று நீங்களே முடிவு செய்யுங்கள்.